Hey guys, welcome back to our channel. So இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன அப்படினா கிராக்கர்ஸ் அன்பாக்சிங். So நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீலாவதி கிராக்கர் ஷாப் போயிட்டு நம்ம கிராக்கர்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம சேனலுக்காக 2 சாக்கில் வந்திருக்கு. ஸோ இதில் என்னென்ன ஐட்டம் வாங்கியிருக்கோம், அதாவது என்னென்ன ஃபேன்சி ஐட்டம் வாங்கியிருக்கோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாக்கை ஓப்பன் பண்ணிவிடுவோம். சாக்கை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா சரவெடி, அதாவது 1000 வாலா நமக்கு வந்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது நியூ பிராண்ட், அதாவது டைகர் பிராண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 வாலா வாங்கியிருக்கோம். அதுவும் 2 பாக்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அடிச்சது. ஸோ இந்த டைம் அதுக்காகவே 2 பாக்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம வெடித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஓரமாக வச்சிடறோம். அடுத்ததான் நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் பிராண்டில் இருந்து கோல்டு ரஷ் அப்படின்ற ஒரு ஷவர் ஐட்டம் தான் இருக்குது. இந்த ஷவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆகும்போது இந்த கோல்டு கலரில் நமக்கு ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 5 பீஸ் இருக்குது. ஸோ இதையும் நம்ம இப்படி ஓரமாக வச்சுருக்கோம். அடுத்ததான் நம்மக்கிட்ட இருக்க ஒரு ஃபேன்சி ஐட்டம் என்ன அப்படின்னா கோஃபிஷ். ஸோ இந்த கோஃபிஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு ஷவர் ஐட்டம் தான். இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 பீசஸ் இருக்குது. இது வந்து என்னுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கோல்டன் கலரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதையும் அப்படி ஓரமாக வச்சுருவோம். அடுத்ததாக நம்மக்கிட்ட இருக்க ஒரு ஃபேன்சி என்ன அப்படின்னா மேஜிக் ஃப்ரீ அப்படின்ற இது ஒரு ஷவர். ஸோ இந்த ஷவருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராக்லிங்கோட நமக்கு கிடைக்கும், அதாவது சில்வர் கிராக்லிங்கோட கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நாம் இப்படி ஓரம் வச்சுருவோம். ஸோ அடுத்ததாக நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ் அப்படின்ற பிராண்டில் இருந்து இந்த அவுட் எடுத்திருக்கோம். இது லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்கில் வாங்கியிருந்தோம். அதில் 3 அவுட் இருந்தது. அது இந்த தடவை இல்லாதனால இது தனியாக நாம் ஜாஸ்ன்னு சொல்லிட்டு 2 அவுட் எடுத்திருக்கோம். இதையும் ஓரம் வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு அவுட் வந்து பார்த்தீங்கன்னா கேஎம்ஆர் பிராண்ட்லேருந்து இந்தியன் டான்ஸ் அப்படின்ற ஒரு அவுட் எடுத்திருக்கோம். இதனுடைய ஃபங்க்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதையும் ஓரம் வச்சுருக்கோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க ஃபேன்சி ஐட்டம் என்ன அப்படின்னா ரோல்ஸ் ராய்ஸ் அப்படின்ற ஒரு லோகோ போட்டிருக்கு. ஸோ இந்த ரோல்ஸ் ராய்ஸ் லோகோவில் கிராக்லிங் ஃபவுண்டைன் அப்படின்ற ஷவர் தான் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராக்லிங் சவுண்டோட இந்த ஷவர் ஆகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஃபேன்சி ஐட்டம் தான். இதையும் இப்படி ஓரம் வச்சுருவோம். அடுத்ததாக நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாலிபாப். ஸோ லாலிபாப் அப்படின்னா எடுத்து வாயில் போட்ட முடியாது. இதுவும் ஒரு ஷவர் ஐட்டம் தான் நினைக்கிறேன். பட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்றது நமக்கு தெரியாது. இதில் 2 பீசஸ் இருக்குது. இதையும் நம்ம வெடிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஓரம் வச்சுருவோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லேயே வந்து சோட்டா அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியான அவுட் வந்திருக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தாலும் அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து பயங்கரமாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் அதனுடைய பிக்சர் போட்டிருக்கு. ஸோ இந்த அவுட் ஆகும்போது இந்த க்ரீன் கலரில் ஃபங்க்ஷன் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது கோல்டு வித் சில்வர் கலரில் அவுட் ஆகும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் ஓரம் வச்சுருவோம். அடுத்ததாக நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென்டா பார்க். ஸோ இந்த பென்டா பார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபேன்சி ஐட்டம்னு சொல்லுவேன். இதை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு 5 பீசஸ் இருக்கும். இந்த 5 பீசஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியே ஃபங்க்ஷன் ஆகும், அதாவது அதே கலரில் ஃபங்க்ஷன் ஆகும். இதை லாஸ்ட் இயர் ட்ரை பண்ணும்போதுமே நல்லா இருந்தது. ஸோ அதுக்காக இந்த வருஷம் ஒன்று எடுத்துருக்கோம். இதையும் அப்படி வச்சிடலாம். அடுத்ததாக நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராக்கெட் ஐட்டம்ஸ். ஸோ இந்த ராக்கெட் ஐட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ராக்கெட் பாம் ஒன்று எடுத்துருக்கு. ஸோ இது யூஸ்வலாக நம்ம வெடிக்கிறது தான். ஸோ இது சின்ன வயசுலேருந்தே அதே ஆசைன்றதெல்லாம் அப்படி எடுத்தாச்சு. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் மியூசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ராக்கெட் எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்ன்றதை நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துருவோம். அதையும் போய் ஓரம் வச்சிடுறேன். அடுத்ததாக இருக்க நம்மகிட்ட இருக்க ஃபேன்சி ஐட்டம் என்ன அப்படின்னா ட்ரோன். ஸோ இது வந்து ட்ரோன் மாதிரியே வந்து கீழேருந்து லான்ச் ஆகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே 5 பீசஸ் இருக்குது. இதையுமே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இதையும் ஓரம் வச்சிடுறேன். அடுத்ததாக நம்மகிட்ட இருக்க ஒரு ஃபேன்சி என்ன அப்படின்னா ஃபோட்டோ ஃப்ளாஷ்.
லாஸ்ட் இயர் ஃபோட்டோ ஃப்ளாஷ் எடுத்தோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சிங்கிள் கலரில் வந்தது. இது வந்து ஃபோட்டோ ஃப்ளாஷ் வந்து இப்போ மல்டி கலரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா சுகி அப்படின்ற பிராண்ட்லேருந்து கலர் கோட்டி. ஸோ இந்த கலர் கோட்டியில் 10 பீசஸ் இருக்கும். இந்த 10 பீசஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கலர் ஃபங்க்ஷனோடு இருக்கும். இது லாஸ்ட் இயர் ட்ரை பண்ணி பார்த்தோம், பட் வேறு பிராண்டில். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுகி அப்படின்ற பிராண்ட்லேருந்து எடுத்துருக்கோம். இது அப்படியே ஓரம் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்மகிட்ட இருக்கிறது அதே ஃப்ளார் பார்ட்ஸில் இது அசோகா. ஸோ யூஸ்வலாக நம்ம எடுக்கிறது தான் இது. நம்ம கலர் கொட்டி இருக்கும்போது நமக்கு வந்து சாதாவாக என்னமாக இருக்கும் அப்படின்னா அசோக்கில் எடுப்போம். அது நீட்டாக இருக்கும். ஸோ இதுலேயும் 10 பீசஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ ஸ்டார் பிராண்ட்லேருந்து க்ரீன் பேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு அவுட். ஸோ இந்த க்ரீன் பேர்ட்ஸ் அவுட்மே வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் ஃபங்க்ஷன் இருக்கும். அதே நமக்கு எக்ஸாக்டாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கலர் ஸ்பார்க்லர்ஸ் அதில் வந்து 10 பீசஸ் இருக்கும் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பாக்ஸஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக நமக்கு 50 பீசஸ் இருக்கும் இந்த கலர் ஸ்பார்க்லர்ஸ். அடுத்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா கலர் கோட்டி. ஸோ கலர் கோட்டி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகி அப்படின்ற பிராண்ட்லேருந்து. இந்த கலர் கோட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஎம் என்ற ஒரு பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கோம். இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒன்று தான் சொல்லியிருக்காங்க. பட் இது பார்க்குறதே கொஞ்சம் ப்ரீமியமாக தெரியுற மாதிரி இருக்குது. இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் நம்ம ஜாஸ்லேருந்து ஒரு அவுட் எடுத்து இல்லைங்களா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 2 அவுட்டு. அதையும் அப்படியே வர வச்சுருக்கோம். டயர்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட் இது என்ன அப்படின்னா 28 சோர்ஸா. இந்த 28 சோர்ஸா எதுக்காக எடுத்தது அப்படின்னா தீபாவளிக்கு அப்படியே கட்டுக்கட்டாக ஒவ்வொன்றா வச்சு கொடுக்கலாம். இந்த 28 சோர்ஸா வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டிலில் 50 பீசஸ் இருக்கும். இந்த 50 பீசஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒவ்வொரு பீஸாக வைக்கும்போது நமக்கு டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது மாதிரி இன்னொரு பண்டில் எடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம தீபாவளியை முடிச்சு விட்டுறோம், பெருக்கி விட்றோம். அப்படியே ஓர வச்சிடறோம், வெயிட் தாங்க முடியுங்க. அண்ட் ஃபைனலாக இந்த பாக்ஸில் நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட் டே அப்படின்ற பிராண்ட்லேருந்து ஷார்ட்டு. குட் டே அப்படின்ற பிராண்ட்லேருந்து 30 ஷார்ட் வந்து நமக்கு இந்த சாக்கில் வந்து ஃபைனலாக இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நியூ பிராண்டு தான். அதாவது ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கோம். மான் அப்படின்ற பிராண்டு. இது ஃபஸ்ட் டைம் அந்த ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதோடைய ஃபங்க்ஷனுமே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வெரைட்டிஸ் கலர்ஸ் கிடைக்கும் வித் ஸ்பார்க்கோட, அதாவது கிராக்லிங் சவுண்டோட 30 டைம்ஸ் வந்து நமக்கு மேலே போய் வெடிக்கும். இதையும் வாங்க வச்சிடலாம். கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. அப்பாடா, ஒரு சாக்குக்கே பார்த்தீங்க அப்படின்னா மூச்சு தள்ளுது. அடுத்து இன்னொரு சாக்கு இருக்குது, இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம்.